ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் everybody to season 4 episode 14 of என்ன பாட்டு பாட தமிழ் film music quiz on your favorite தமிழ் nostalgia channel. தமிழ் திரையிசை அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக் நிகழ்ச்சி இது. நம்ம வாரம் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதில் அந்த டாப்பிக்கில் வர திரையிசை பாடல்களை கேள்வியாக அமைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். 3 கண்டஸ்டன்ஸோட ஜாயின் பண்ணுவாங்க. இன்னைக்கு டாபிக் என்னன்னா, வித்யாசாகர் அழகான மெல்லிசை பாடல்களை நமக்கு கொடுத்த வித்யாசாகர் அவருடைய பாடல்கள் தான், அவர் இசையமைத்த பாடல்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகளாக அமைய போகுது. நம்ம 6 கேட்டகரியில் கேள்விகள் கேட்போம். அது என்னென்ன கேட்டகரிஸ்னு பார்த்துடலாம். ஸோ வி ஹாவ் ஆட்டம் போடு பாட்டு பாடு. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ் உள்ள டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்களாக இருக்கும். தென் வி ஹாவ் காதல் சொல்லு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து சாஃப்ட் டுவெட் சாங்ஸ். மேளத்தை தட்டு, இது வந்து குத்து பாட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு பீட் உள்ள பாடல்கள். மாஸ் என்ட்ரி கொடு, இது வந்து ஹீரோக்கள் மாஸாக என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாடல்கள். தென் பிரிவில் பாடு அல்லது வாடு. ஸோ பிரிவு துயரில் வாடும் ஒரு ஆணோ பெண்ணோ பாடுற மாதிரியான அந்த பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்க போகுது. உறவோடு உறவாடு. ஸோ குடும்பமாக சேர்ந்து பாடுற மாதிரியான பாடல்கள், அண்ணன் தங்கை, அக்கா தம்பி, அம்மா பிள்ளை, அந்த மாதிரி உறவுகள் பாடும் பாடல்கள் இந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய 6 கேட்டகரி. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். வி ஹாவ் ஸ்ரீவித்யா, தினேஷ் அண்ட் வல்லபி. ஹாய், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஹலோ, ஹாய். ஸ்டார்ட் வித் ஸ்ரீவித்யா. ஹாய், ஐம் ஸ்ரீவித்யா. நான் சென்னையிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஓகே, யூ கேன் பிக் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மாஸ் என்ட்ரி கோடு 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடலோடைய வரியில் பல்லவியில் நான் ஏதோ ஒரு வரி கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரி இதுதான். வேலை வெட்டி இல்லடா, வெட்டி வேலை உண்டுடா, ரத்தம் புதுசுடா, ஆஹாஹா, எங்க சத்தம் பெருசுடா, ஓஹோ. இது என்ன பாடல்? ஒரு மாசான ஹீரோ பாடும் பாடல். பாஸா? ஓகே, சரி. அடுத்த கேள்வி. நான் இந்த கேள்வியை ஐம் பாசிங் இட் டு டெனஸ். இது ஃபுல்லாம் பேரே சொன்னா போதுமா? என்ன? சொல்லாம் பேரே இல்ல இல்ல இல்ல, சொல்லாம் பேரே இல்ல. இல்ல. வல்லபி, உங்களுக்கு தெரியுமா? நோ ஐடியா மேம். நோ ஐடியா. சரி, ஓகே. நான் வந்து ஆன்சர் ரிவீல் க்ளூ இருக்கா? க்ளூ க்ளூலாம் இல்ல. இதான் முதல் கேள்வி. இப்பயே க்ளூலாம் கொடுக்க முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து தல அஜித் வந்து ஜி படத்துல பாடுற பாட்டு. வம்ப விலைக்கு வாங்கும் வயசுடா, உலக உருண்ட கோலி சைசுடா, வேலை வெட்டி இல்லடா, வெட்டி வேலை உண்டுடா. அதுதான் அந்த பாடல். ரத்தம் புதுசுடா, எங்க சத்தம் பெருசுடா, அதுதான் அந்த பாடல். கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? கேட்டிருக்கேன். அந்த பாட்டு தான். ஸோ ஐ நோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நமக்கு அந்த பீட் மைண்ட்ல இருக்கிற அளவுக்கு வார்த்தைகள் மைண்ட்ல, அதனால தான் இது இட் இஸ் சேலஞ்சிங் டு ஃபைண்ட் அவுட் தீஸ் சாங்ஸ். ஜி படத்துல 2005 வந்த படம். வித்யாசாகர் அவர்கள் இசையில கே பாடியது, கபிலனுடைய வரிகள். இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் தினேஷ். நான் வந்து மலேசியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். எனக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ட்ரை பண்றேன். இன்னைக்கு எப்படி செய்றேன்னு பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. தேங்க்யூ தினேஷ் ஃபார் கமிங் ஆல் தி வே ஃப்ரம் மலேசியா அண்ட் பார்ட்டிசிபேட்டிங். உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். ஒருவோடு ஒரு உரையாடு. எத்தனை 200 200 200. ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ பாடலுடைய வரி வந்து பிக்சர் ரூபத்துல உங்களுக்கு க்ளூவாக இருக்கும். இது எந்த பாடல்? there's an arrow pointing, அதை கவனிங்க. தண்டு யானை, தண்டு கை நிலவு, கை நிலவு. நீங்க ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. தண்டு இல்ல, அது யானையோட தந்தம். அது தண்டு இல்ல, தந்தம். தந்தம் கை, தந்த கை, தந்தன், தந்தம் கை, நில, சந்திர,
நீங்க தந்தத்துல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். கையில தந்தம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வராது. தந்தம் உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. தந்த இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐம் பாசிங் இட் டு வல்லபி. வல்லபி உங்களுக்கு தெரியுமா? இல்ல உங்களுக்கும் தெரியல. ஸ்ரீவித்யா உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஐடியா இல்ல. சான்ஸே இல்லையா? ஓகே, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க கேட்டீங்களா எனக்கு சொல்லுங்க தினேஷ். ஸோ இது வந்து தந்தம். தந்தத்துல செய்த நிலா எங்கள் தங்கச்சிக்கு திருவிழா தாவணி பூ நடந்து வர மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் இது. எஸ்பிபி அவருடைய குரல்ல பியூட்டிஃபுல்லான பாடல். எங்கள் தங்கத்தேரு இன்று நான் தங்கச்சின்னு பாயிட்டான தங்கச்சிக்கு பாடுற மாதிரி அண்ணன் பாடுற மாதிரியான பாடல் தான் இது. வித்யாசாகர் இசையில எஸ்பிபியோட பிரில்லியன்ட் சாங்ஸ், நாட் சோ பாப்புலர் பட் ரொம்ப அழகான பாடல். இதுக்கு கேட்கலாம், கேட்டு பாருங்க. ஜெயந்தா அப்படிங்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ இதுக்கும் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. நெவர் மைண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வல்லபி. ஹலோ எவ்ரிவன், நான் வல்லவி. நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை பார்க்குறேன். எங்கள் அம்மா மூலமாக இந்த ஷோ வந்து தெரிய வந்து இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐம் வெரி வெரி ஹாப்பி. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மேம், காதல் சொல்லு 200. 200 எல்லாரும் 200க்கே போறீங்க. உங்களுக்கானது ஒரு மீம். ஸோ மீம்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கான க்ளூவை வந்து வைகை புயல் வடிவேல் கொடுப்பாரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சித்திரை மாசம் அடிக்கிற வெயிலுக்கு வியர்க்கூறு தான் வரும். நைசல் பவுடர் வாங்கி போடு சரியா போயிடும். அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேட்டு படுத்தி எடுக்காதே அப்படிங்கிறாரு. என்ன பாடல்? என்ன வரும் அந்த பாட்டு தானே? அதேதான். சித்திரையில் என்ன வரும், வெயில் சிந்துவதால் வெக்க வரும், நித்திரையில் என்ன வரும், கெட்ட சொப்பனங்கள் முட்ட வரும். சிவப்பதிகாரம் படத்துல வந்த பாடல். 2006 ஸ்வர்ணலதா பியூட்டிஃபுல்லா பாடியிருப்பாங்க கார்த்திக்குடன் இணைந்து. யுகபாரதி அவருடைய வரிகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் இன்னைக்கு கேம்ல வல்லபி 200 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீவித்யா. உங்கள் கேள்வி நீங்கள் எடுக்கலாம். ஆட்டம் போடு பாட்டு பாடு 100. ஆட்டம் போடு பாட்டு பாடு. இதுவும் முதல் வரி என்னதான்? உங்களுக்கான வரிகள் இதோ. நான் தீட்டுற திட்டம் தான் என்னாலுமே வெற்றி தான். அல்லா 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 ஓ ஓ. என்ன பாடல்? நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். பாடி காட்ட மாட்டீங்களே? மாட்டேனே. பாடினா அப்புறம் ஈஸியாச்சே. சரணத்துல இருந்தாலும் அது பாடி காட்டலாம். பல்லவியுடைய வரிகள் தான். இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. ஐம் பாசிங் இட். தினேஷ் உங்களுக்கு தெரியுமா? நான் தீட்டுற திட்டம் தான் தெரியல மேம். தெரியல. தெரியுமா? ஓகே, இங்க யாருக்குமே விஜய் ஃபேன்ஸ் இல்லையா யாரும்? இது வந்து ஒரு விஜயோடைய பாடல் தான். ஏன் யாருக்கும் தெரியலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டிஸ்டிங்க்ட் லிரிக்ஸ் இல்லையா? அல்லா அல்லான்னு எல்லா பாட்டிலையும் வராதே. பல்லானது 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 து 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 அந்த பாடல் தான் இது. அதுலதான் அந்த வரிகள். என்னோட ஃபேவரட் சாங் ஆக்சுவலி இது. அப்படியா? அப்ப எப்படி மறந்தீங்க நீங்க? பாடி காட்டுங்க பார்க்கலாம். யார் கையிலும் சிக்காமலே வளாட்டுது, நான் தேடுறேன் உன்னத்தா, நீ தேடுற என்னத்தா, அல்லா 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 ஓ பல்லானது பல்லானது. இவ்வளவு நல்லா பாடுறீங்க, ஆனா அந்த பாட்டை மறந்துட்டீங்க பாத்தீங்களா? குருவி படத்துல வந்த பாடல் இது. 2008 வந்த படம். வித்யாசாகரே பாடிருக்காரு இது ராஜலட்சுமி அப்படிங்களோட இணைந்து. விஜய் பின்னிருப்பாரு. விஜய் செம்மையா ஆடி இருப்பாரு இந்த பாடல்ல. சோ அதுதான் அகைன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. பட் ஸ்ரீவித்யா அழகா பாடி காமிச்சிங்க. தேங்க்யூ ஃபார் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தினேஷ். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஆட்டம் போடு பாட்டு பாடு 300.
300 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருப்பேன் ஒரு விடுகதை மாதிரி. நீங்கள் அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். மீனுக்கு மீசை முளைச்சா அது கெளுத்தி, அதை கண்ணில் வச்சா சிரிக்கி ஒருத்தி, கண்ணி வெடியில் போடணும் திரிய முறுக்கி, நெஞ்சில் போட்டா அதை அவ கொளுத்தி, உனக்கு தில் இருந்தால் அந்த சிறுக்கியை கட்டிப்புடி. இந்த பாடல் வரிகள் ப்ளஸ் படத்தோடைய பேர் ரெண்டுத்துக்கும் இதில் க்ளூ இருக்குது. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இல்ல ஐம் கோயிங் டு பாஸ் இட். வல்லபி உங்களுக்கு தெரியுமா? கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்க ஒருத்தி எப்போ எப்போ. எஸ், கண்ணி வெடி திரிய பத்திரமா கொளுத்தி எப்போ எப்போ. தில் படத்துல வந்த பாடல் இது. அதுக்கு தான் தில்லுங்கிற வார்த்தையும் அந்த க்ளூல நான் கொடுத்துருந்தேன். வித்யாசாகர் இசையில வந்து அருமையான எல்லா பாட்டுமே பெரிய ஹிட் இந்த படத்துல. மாணிக்க விநாயகம் அவருடைய குரல்ல இந்த பாட்டு, அறிவுமதியோடைய வரிகள். ஸோ சூப்பர் வல்லபி, நீங்க அவருடைய பாயிண்ட்ஸை ஸ்டீல் பண்ணிட்டீங்க. இது இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்க எடுக்கலாம். பிரிவில் பாடு 200. ஓகே, இட்ஸ் a word cloud. ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில தோன்றும். அதுல இருந்து நீங்க பாட்டை ஃபிகர் அவுட் பண்ணணும். உங்களுக்கான வரி கவி தான். நான் மொழியறிந்தேன் உன் பார்த்து. சூப்பர். மொழியறிந்தேன். சரி, எஸ், கரெக்டான பாடல். கண்டேன் காதலை படத்துல 2009ல வந்த படம் இது. வித்யாசாகரோட இசையில சுரேஷ் வாட்கர் அப்படிங்கிற ஹிந்தி பாடகர் பாடியிருந்தார். அந்த காலத்து 3ஆம் பிறை ஹிந்தியில் எடுத்த போது ஏ ஜிந்தகி கலே லகால் அந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆச்சு சாத்மால. அதை பாடினவர் தான் அந்த சுரேஷ் வாட்கர். ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல இந்த பாட்டை பாடியிருந்தார். யுகபாரதி அவருடைய வரிகள். ஸோ எஸ் வல்லபி, நீங்க ஒண்டி தான் ஸ்கோர் வச்சிருக்கீங்க போர்டில். மற்றவங்க எல்லாம் இன்னும் திறக்கவே இல்லை கணக்கை. இப்பயா திறக்கிறாங்களாம் பார்க்கலாம். ஸ்ரீவித்யா, யூ ஹாவ் டு கிராக் இட். நோ, கெட் கோயிங். சொல்லு 300. காதல் சொல்லு 300 செக்கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல் வரிகள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள் இதுதான். நான் வாழும் வீடு ஆளில்லா தீவு, யாருக்கும் அனுமதி கிடையாது. உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. நான் தேடும் முகமானாய், நான் வாங்கும் மூச்சானாய். கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் நிலையாக. எதை இழந்தாலும் இழப்பேன், உன்னை மட்டும் நீங்க மறுப்பேன். வெள்ளாமை நீ. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். ஒரு பாட்டு கரெக்ட். இன்னொன்னு ரன் படம் இருங்க. எதை இருந்தாலும் இழப்பேன், உன்னை மட்டும் நீங்க மறுப்பேன். மின்சாரம் என் மீது பாய்கின்ற. அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு இல்ல. இருங்க இருங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்க. யூ ஆர் yet to open your account. அதனால I'll give you, allow you another இது. எதை இழந்தாலும் இழப்பேன், உன்னை மட்டும் நீங்க மறுப்பேன். இல்ல ஸ்ரீவித்யா, ரொம்ப டைம் ஆகிறது. இல்ல, யூ couldn't figure it out. எனிவே இதுல பாஸ் கிடையாது. யாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடையாது, உங்களுக்கும் பாயிண்ட் இல்ல. பட் மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரியுதான்னு பார்க்கலாம். தினேஷ், உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாடல் என்னன்னு? அந்த பஸ்ல போவாங்களா அந்த பாட்டா? தெரியல, நாங்க அப்போ இது ஞாபகம் இல்லை. பஸ்ல போவாங்களா, ட்ரெயின்ல போவாங்களா? வல்லபி, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் நீங்க பாடின போது எனக்கு வந்தது. இப்ப பேசும்போது அது மறந்து போயிடுச்சு. இப்போ திருப்பி. ஓகே, யாருக்குமே இல்ல, பாயிண்ட்ஸ் இல்லை. எனிவே அந்த இன்னொரு பாடல் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஒண்ணு நீங்க சொல்லிட்டீங்க, சந்திரமுகியில வந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். இன்னொன்னு வந்து பனிக்காற்றே பனிக்காற்றே பரவசமா பரவசமா. அழகான பாட்டு, ரொம்ப ஒரு வித்தியாசமான பல்ராம் ஐயர் அப்படின்னு கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தார் அந்த டைம் பீரியட்ல. அவருடைய குரல்ல சாத்னா சர்க்கம் அவங்களோட இணைஞ்சு பாடியிருப்பாங்க. தாமரையுடைய வரிகள் ரன்னுல. இன்னொன்னு
கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான் சந்திரமுகியில ஆஷா போஸ்லேயோட மது பாலகிருஷ்ணன் பாடியது யுகபாரதியுடைய வரிகள். தினேஷ் உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மேலத்து தட்டு என்ன பாட்டு மேம்? மேலத்து தட்டு குத்துப்பாட்டு 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 ஒரு 200. இஸ் அ மல்டிபிள் சாய்ஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அந்த பாட்டு என்னங்க நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு நான் 4 சாய்ஸும் கொடுக்குறேன் அதில். ஓகேவா? ஸோ திஸ் ஷுட் பி ஈஸி ஃபார் யூ டு கிராக். லெட்ஸ் சி. உங்களுக்கான படம் இதுதான். இது எந்த பாட்டுடைய ஸ்டில் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்பர் 1 அப்படி போடு 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 அந்த பாட்டா, அல்லது கட்டு கட்டு கீரை கட்டு அதுவா, அல்லது மொழ மொழன்னு எம்மா எம்மா அந்த பாட்டா, அல்லது ஏ டுர்ரா டும்முன்னு மேளத்தை கொட்டுறதும் அந்த பாட்டா. இந்த 4 பாடல்ல இந்த பாட்டு எதோடைய ஸ்டில்? இந்த ஸ்டில் வந்து எந்த பாட்டோடையது? கட்டு கட்டு கீரை கட்டு. கட்டு கட்டு கீரை கட்டு தவறான பதில். அது வித்யாசாகர் இசையே இல்லை. இதுல பாஸும் கிடையாது. ஸோ நானே வந்து ரிவீல் பண்ணிடுறேன் ஆன்சரை. ஆக்சுவலி அப்படி போடு போடு மொழ மொழ எம்மா எம்மா இது ரெண்டுமே வந்து செட்டில் போட்டு ஆடி இருப்பாங்க. கட்டு கட்டு கீரை கட்டு இந்த மாதிரி அவுட்டோர்ல, இது பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மலையெல்லாம் தெரியுதுல்ல, அதுவும் அவுட்டோர்ல எடுத்திருப்பாங்க. பட் அது வந்து வித்யாசாகர் இசை இல்லை, அது வந்து டிஎஸ்பி நினைக்கிறேன். இதுதான் இந்த டுர்ரா டும்முன்னு வந்து ஆதி படத்துல வந்தது. அதுதான் வித்யாசாகர் இசையில வந்த பாட்டு. ஸோ அதுதான் சரியான பாடல். டுர்ரா டும்முன்னு மேளத்தை கொட்டுறதும் பாடா புட்ரான்னு என்ன நீ துரத்துறதும் அதுதான் அந்த பாடல். திப்புவும் சைந்தவையும் பாடியிருப்பாங்க பா விஜய் அவருடைய வரிகள்ல. ஸோ இதுலயும் பாஸ் இல்ல, யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வல்லபி. வல்லபி நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். உறவோடு உறவாடு 100 மேம். ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியில பல்லவியில நான் ஒரு வரி கொடுக்குறேன், நீங்க முதல் வரி சொல்லணும். உங்களுக்கான வரி தான். வான் மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணி கொலுசு நான் இடவா. என்ன பாடல்? அன்பாய் பேசும் தாரகையே அந்த பாட்டு. கரெக்ட், அந்த பாடல் தான். அபியும் நானும் படத்துல வந்த பாடல். அழகா ஒரு தந்தை குழந்தைய பார்த்து பாடுற மாதிரி பியூட்டிஃபுல் சாங். இந்த படமே நல்லா இந்த மாதிரியான ஒரு இது. மது பாலகிருஷ்ணன் அவருடைய குரல்ல வைரமுத்துடைய வரிகள்ல வந்த பாடல். வல்லபி 100 more points for you. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீவித்யா. இது வந்து 4வது ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ல இருந்து the pass will go on the counter clockwise direction. ஸோ ஸ்ரீவித்யா உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். உறவோடு உறவாடு 300. ஓகே, கலக்கல் பாட்டு அகைன். உங்களுக்கான பாடல் இதோ. பிஞ்சு பூ இதழாட இதழோடு சொல்லாட வாழைப்பூ கையாட சொக்கத்தானாட வாசு பார்த்தே வாசல் வைத்தோம் வாழ்க்கை செழிக்க அம்மா உன் காதோரம் ஆணி பொன்னாட எங்கள் இதயம் அடுக்கி வைத்து இந்த இல்லங்கள் எழுந்ததம்மா நாளைக்கு நாயகன் கைகளில் ஆட ஆனந்தம் என் கண்களில் ஆட தலைமுறை 20 வாழும் நம் வீடு. தெரிஞ்சுதா 2 பாடலும்? பாட்டு ஒண்ணு. செல்லா நம் தோட்டத்தில் வானவில்ல வரைஞ்சு எஸ். பிஞ்சு பூ இது நாளைக்கு நாயகன் கைகளில் நாளைக்கு நாயகன் கைகளில் ஆட ஆனந்தம் என் கண்களில் ஆட. ஒரு குழு கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு அஜித் நடித்த ஒரு படம். ரொம்ப ஒல்லியா இருப்பார் இந்த படத்துல. திருப்பதியா? இல்ல, திருப்பதி இல்ல, இன்னொன்னு. திருப்பதிக்கு மியூசிக் வந்து பரத்வாஜ் நினைக்கிறேன். ஐடியா இல்ல. இல்ல இல்ல. ஓகே, இதுல வந்து பாஸ் கிடையாது, யாருக்கும் பாயிண்ட் இல்ல. பட் வல்லபி யூ கேன் டேக் அ கெஸ். தெரியுமா இன்னொரு பாடல் என்னன்னு? இல்ல, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம். ஓகே, இது வந்து பரமசிவன் அப்படிங்கிற படத்துல வந்த பாடல். அஜித் வந்து தங்கைக்கு பாடுற மாதிரி. தங்க கிளி ஒண்ணு தத்தி பழகுது கத்து கொடுத்தது யாரம்மா. கேட்டதே இல்லை இந்த பாட்டு? இல்ல. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகான பாடல். அகைன் மது பாலகிருஷ்ணன் குரல்ல. வித்யாசாகருக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் வாய்ஸ் நினைக்கிறேன். நிறைய பாடல் அவர் கொடுத்திருக்காரு. கோபிகா பூர்ணிமா, ஸ்ரீவர்தினி எல்லாரும் கூட இது பாடிருப்பாங்க. சல 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 திர 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 தர அப்படின்னு நிறைய ஒரு இது வரும். அதுல கூடவே ஒரு கோரஸ் நல்லா இருக்கும். அது கிரித்தயா அப்படிங்கிறவங்களுடைய எழுத்துல வந்த பாடல் அது.
இன்னொன்னு வந்து செல்லா நம்ம வீட்டுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. பூவெல்லாம் முன்வாசம் படத்துல வந்தது அது. மலேசியா வாசுதேவன், சுஜாதா மோகன், ஹரிஷ் ராகவேந்திரா, சங்கீதா சஜித் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல். ஓகே. கொஸ்டின் இஸ் ஃபார் தினேஷ். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மாஸ் என்ட்ரி 300. நீங்க 100 எடுக்கணும். ஒரு 100 பாயிண்டே எடுக்கல, அதுக்குள்ள 300 எடுக்க போறீங்க. ஓகே, இட்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ நான் வந்து 3 பாடல்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் வரிகள். அதுல பிளாங்க்ஸ் இருக்கும். அந்த அந்த பிளாங்கை நீங்க ஃபில் பண்ணணும். அந்த வார்த்தையை சேர்த்தா இன்னொரு பாட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நீங்க சால்வ் பண்ண வேண்டிய பாடல். ஓகே உங்களுக்கான ஓகே பாடல் இது. டேஷ் மீச வீச்சருவா. அது என்ன பாடல்? இந்த டேஷ்ல என்ன வரும்? மச்சா மிச ஓகே, விச்சருவா. ஸோ முதல் வார்த்தை மச்சான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இம்சைக்கு இன்னொரு டேஷ் காதல் தான் என்று கண்டேன். இம்சைக்கு இன்னொரு டேஷ் காதல் தான் இன்னொரு என்று பேரு பேரு அச்சா பேரு. ஓகே, சோ மச்சான் பேரு வச்சிருக்கீங்களா? மூணாவது டேஷ் வீரன் தானே அவனை உசுப்பி விட்டே வீணே. மதுரை வீரன் தானே. எஸ், மச்சான் இப்ப பேரு மதுரை. நின்னு பாரு எதிர ரெக்க கட்டி பறந்து வரும். 2 காலு Okay. குதிரை குதிரை. டேய் எஸ், குதிரை. எஸ் Okay. எஸ் ஓகே, யூ ஓபன் வெரி வெல். மச்சான் பேரு மதுரை. மதுரை படத்துல வந்த பாடல். சங்கர் மகாதேவன் குரல்ல கபிலனுடைய வரிகள். ஓகே, தினேஷ் சூப்பர். யூ ஓபன் வித் 300 பாயிண்ட்ஸ். கிரேட் கோயிங். அண்ட் அழகா 3 பாட்டையும் ஃபில் இன் தி பேங்க்ஸ் பண்ணி கரெக்டா சால்வ் பண்ணீங்க. வண்டர்ஃபுல். ஹாப்பி டு see you score. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வல்லபி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மேம் பிரிவில் வார்டு 300. பிரிவில் வார்டு 300 இஸ் a ஓகே, இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வினா உங்களுக்கு 3 க்ளூ கொடுக்கப்படும். முதல் க்ளூல நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். செகண்ட் க்ளூக்கு அப்புறம் சால்வ் பண்ணீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்ட் க்ளூக்கு அப்புறம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். அதனால நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி இதுதான். இது வந்து ஒரு பிக்சர் பசில். இதை நீங்க சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் தி செகண்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ கொடுக்கலாமா? யா. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது க்ளூ இதோ. கையில் கொடுத்தேன் கண்ணே நீ காலில் மிதித்தாய் பெண்ணே. இது வந்து இதுக்கு முதல் வரை நீங்க சொல்லணும். இது பல்லவியில ஒரு லைன். காதல் வந்தால் சொல்லி எனக்கு. அது சோகப்பட்ட. ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பாடல்ல இருந்து ஒரு ஸ்டில் இது. இதுல யூ ஷுட் கெட் இட். அட்லீஸ்ட் படமாவது நீங்க கண்டுபிடிச்சாங்க. மொழி படத்துல பேசா மடந்தையே அந்த பாட்டு. பேசும் சித்திரமே. அதுதான் அந்த பாடல். கரெக்ட். அதுல ஃபேவரட் சாங். ஓகே, சோ நீங்க 2 க்ளூக்கு அப்புறம் இதை சால்வ் பண்ணதால யூ கெட் 300 பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ். மொழி படத்துல வந்த பாடல். அகைன் மது பாலகிருஷ்ணன் குரல்ல வந்து ஒரு அருமையான பாடல், வைரமுத்தோடைய வரிகள். உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வல்லபி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா, உங்களுடைய நீங்க யூ ஹேவ் டு ஓபன் யுவர் அக்கவுண்ட் நவ. கம் ஆன். ஓகே, ஆட்டம் போடு பாட்டு 200. Okay. It's a word cloud. So word cloud should be fairly easy for you to solve. பாடலோடைய வரிகள் ஜம்பிள்டா இருக்கு. Let's see if you can get it. புத்தண்டா தப்பு தண்டா தலைவாணி செய்வா அதே 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 இடங்களை விளையாடி தொடவா மன்மதன் நம்புகள் பாய்ந்திடும் வேளையில் புண்படும் அல்லவா உன் மார்பிலே ஒளியவா ஒய் 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 ஒய். அதான் அந்த பாட்டு. வில்லன் படத்துல வந்த பாடல். சங்கர் மகாதேவனும் சுஜாதா மோகனும் பாடியிருந்தாங்க. வைரமுத்தோடைய வரிகள். ஸோ great. You also open your account. Very happy to see points on the board for everybody. Next question is for Dinesh. உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். மேல தட்டு 300. ஓகே, மேலத்தை தட்டு 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. உங்களுக்கு 2 பாடலோட சரண வரிகள் கலந்து வருது. கேட்டுட்டு சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான வரிகள் இதுதான். ஏதாச்சும் போத ஒண்ணு எப்போதும் தேவை கண்ணா, இல்லாட்டி மனுஷனுக்கு சக்தி
பக்தி இல்ல. முன்னழகில் தஞ்சாவூர், பின்னழகில் தாஜ்மஹால், கட்டழகில் மைசூர் மஹால், காலழகில் குத்துப் மினார். தாய்ப்பாலின் போதை சில மாதம் மட்டும் அச்சமேனி பார்க்கும்போது கச்சத்தீவுதான் போதை மாறலாம், உன் புத்தி மாறுமா? அந்த காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி எல்லாம் உன்னோட. தெரிஞ்சுதா? 2 பாட்டும் தெரிஞ்சிருச்சு மேம். மொத பாட்டு வந்து டூல் தூள் படத்துல வந்து இந்த பாட்டு இன்னொரு பாட்டு வந்து ஏய் ஏலே மச்சி மச்சி அன்பி சிவம் இன்னொரு பாட்டு மட்டும் தூள் படம், அது திருப்பி பாடுறீங்களா? அந்த திப்பு பாடி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி எல்லாம் உன்னோட. செய்ப்பதெல்லாம் செய்ப்பது ஏய் ஏய் நீ கப்பக்கரங்க ஏய் காய் கொரம்ப ஏய் கரெக்ட். இந்த அடி கப்ப கிழங்க எந்த அடி கரக்கிழம்ப அச்சு முறுக்கே. அதான் அந்த பாடல். தூள் படத்துல திப்பு, கல்யாண் ரஃபி அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. பா விஜயோடைய வரிகள். இன்னொன்னு ஏல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி உன் புத்தி கெட்டு போயாச்சு. அன்பே சிவம் படத்துல வந்த பாடல் இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஃபேவரட் பாடகர் உதித் நாராயண் பாடியிருந்தாரு. கமல்ஹாசனோட இணைந்து வைரமுத்துடைய வரிகள். ஃபார் தோஸ் ஆஃப் யூ வாட்சிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஃபேவரட் பாடகர்னு நான் நக்கலா சொன்னேன். தினேஷ் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். வெல் கிராக்ட். லேட்டா வந்தாலும் அழகா வந்து நல்ல பாயிண்ட்ஸ் ஆடுறீங்க. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் வல்லபி. வல்லபி உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். காதல் சார். காதல் சொல்ல 100 இஸ் மீம். ஸோ அகேன் வைகை புயல் வடிவேல் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பார்க்கலாம். ஏமா மைனா டெய்லி என் கனவுல வந்து பாடுறது நீதானா? உன் பாட்டு தேனாட்டு தித்திக்குதே, அது எப்படி? மைனாவே மைனாவே உனக்கு வீடு வீடும் தாராயோ. எஸ் எஸ், அழகா டியூன் பாடிட்டீங்க. அந்த வார்த்தைகள் உங்க இஷ்டத்துக்கு போட்டு பாடுவீங்க. ரெண்டு வெர்ஷன் இருக்கும் மேம். குட்டி பசங்க பாடுற மாதிரி ஒண்ணு, அப்புறம் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. பட் எனிவே இந்த நான் கொடுத்த க்ளூ இந்த பாடலுக்கு தான். என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. பியூட்டிஃபுல் சாங். தித்திக்குதே படம். ஐ திங்க் தட் டிப் யூ ஆஃப் ரைட். தித்திக்குதே சொன்னதுல அதுல மைனான நிறைய பாட்டு இருக்கு. இந்த காம்பினேஷன் டக்குன்னு வந்திருக்கு. வைரமுத்தோடைய வரிகள். ஸோ 100 more points for you, Vallabi. And next question is for Srividya. உங்க கேள்வி எடுக்கலாம். மாஸ் என்ட்ரி கொடு 100. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். உங்களுடைய வரிகள். வில்லுக்கு ஒரு விஜயன், சொல்லுக்கு பொய்யே சொல்லாதவன், தில்லுக்கு எதிரியை கொள்பவன், கில்லி போல எல்லை இல்லாதவன். இது என்ன பாடல்? அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு இவனுக்கு தில்லு பொய்க்காதே. எஸ் எஸ். சொல்லு இமயத்த வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. ஏறு முன்னேறு நீ தடையே இல்ல காட்டாரு. எஸ் எஸ் எஸ், கரெக்டான பாடல். நல்ல ஒரு சம மாசான ஒரு பாட்டு தான் இது. சுக்விந்தர் சிங் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் கில்லி படத்துல வித் கபிலனுடைய வரிகள். ஸோ எஸ், 100 more points to ஸ்ரீவித்யா. தினேஷ் உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். பிரிவில் வா 100. ஓகே. பாட்டுக்கு பாட்டு எடுத்து அகைன் பாடல் வரிகளுக்கான விடுகதை நான் கொடுக்குறேன். நீங்க பாட்டு சொல்லணும். சொன்னது நீதானா சொல் என் அன்பே, நெருப்பள்ளி வீசியதும் ஏனோ என் நெஞ்சே, நீ உள்ளவரைதான் இந்த திருமலை, நாம் என்பதை மறந்தாய் ஏனடி இம்முறை? நீயா பேசியது என் அன்பே, அந்த பாட்டு மேம். அதுதான். எஸ் எஸ், திருமலை படத்துல வந்த பாடல். ஸோ திருமலைன்னு பார்த்த உடனே யூஆர் ஏபிள் டு கிராக் இட் நினைக்கிறேன். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. சங்கர் மகாதேவனுடைய குரல்ல வந்த பாடல் திருமலை படத்துல. யுகபாரதியோட வரிகள். ஸோ 100 more points தினேஷ். லவ்லி. அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் இஸ் ஃபார் வல்லபி.
வல்லபி, உங்களுக்கான கேள்வி மேளத்தை தட்டுல 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு மீம். எல்லா மீமும் உங்களுக்கே வந்துடுதோ? ஆமா. ஸோ உங்களுக்கான மீம் இதுதான். ஏமா ராக்கு, உன்னை ஜாலியா விளையாட கூப்பிட்ட, நீ நெஞ்சில ராக்கெட் விடுற, பந்து போட்டு என் விக்கெட்டை எடுக்கிற, பப்பரம் பம்பரம் விட வேணாம் போ. ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, எஸ் ரக்கமா டக்கு டக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. அந்த பாட்டு தானே? அதான் அந்த பாட்டு. பப்பர பாம் அந்த பாடல் தான். சிறுத்தை படத்துல வந்த பாடல் இது. கார்த்தியும் தமன்னாவும் ஆடிப்பாங்க, நல்லா ஆடிப்பாங்க இந்த பாடல. ரஞ்சித் அண்ட் சுசித்ரா அண்ட் ரோஷன் 3 பேர் பாடிய பாடல். பா விஜயோடைய வரிகள். ஸோ வல்கி again we close with a very good score. We've come to the end and இப்போ scores பார்த்துடலாம். We have ஸ்ரீவித்யா with 300. Unfortunately ஸ்ரீவித்யா உங்களுக்கு என்ன சொல்றது, இங்க வந்து வாயில வராத போயிடுத்து கொஞ்சம் பாடல்கள். ஸோ you lost out on a few crucial songs. தினேஷ் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அழகான பாடல்கள், ஹை ஸ்கோரிங் பாடல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. So 700 points for you, and Vallabi did great with 1300 points. So beautiful. Vallabis are the winner today. Congratulations all of you. That was a very interesting round of வித்யாசாகர் songs. எல்லாரும் வந்து வித்யாசாகர் பாடல் மெலடி கிங் அப்படின்னுட்டு எல்லா மெலடி பாட்டுன்னு எதிர்பார்த்தீங்க அவ்வளோ என்னமோ, அதனால தெரியல. சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் ஸ்டில் we did cover a quite large spectrum of his songs. So it was all very nice. And அடுத்த வாரம் நான் உங்களை இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாட சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் would be மலேசியா வாஸ்தன் அவருடைய பாடல்கள். So tune in to watch next week's episode of என்ன பாட்டு பாட. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.